பின்னாடி ஒரு அழகான பூ இருக்கு. வெல்கம் டு வணக்கம் தமிழா. தேங்க்யூ ராக்கி. இந்த குடும்பத்திலேயே ரொம்ப அமைதியான அழகான பணிவான ஒரு பொண்ணுனா நம்மளுடைய பார்வதி தான். பரவாயில்ல, அப்படி பேச்சுக்காவது சொல்லிக்கோ. வரும்போதே அவன் யோசிச்சான் எல்லாம் வந்து பார்வதி இருப்பா அவங்க கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லணும். கண்டிப்பா இல்ல, ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த குடும்பத்துல வந்து எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது சீரியல்ல பார்க்கும்போது தெரியும். உண்மையாலுமே பாப்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வெளியே வாசல கால் வச்சேன், பக்கத்து வீட்டுல சண்டை வருது கத்துறாங்க, ரியலா இருக்கு, வீடே ஆடுது. அப்ப உள்ள திறந்து பார்க்கும்போது உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னடா என்ன ரியலா இருக்கு, எல்லாமே ரியலா இருக்கு, எது சீரியல் எது உண்மைனே தெரியல. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு இது? ஒரு புது அனுபவம் தான். இவ்வளோ கத்துக்க முடியும் ஒரு சீரியல் பண்ணா அப்படின்றது வந்து எதிர்நீச்சல் நான் வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நம்மளே அறியாம நம்ம வந்து நிறைய கத்துப்போல. எவ்ரி டே இஸ் லேர்னிங். இங்க எதிர்நீச்சல் செட்டுக்குள்ள எல்லா ஆர்டிஸ்டுமே பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுல இருந்து நமக்கு கிராப் ஆயிட்டே தான் இருக்கும். நேச்சுரலி வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அண்ட் முக்கியமா பார்த்தோம்னா நான் முன்னாடி அவங்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரி வந்துட்டு சீரியல்லனா வந்து ஒரு கட்டு வைப்பாங்க, பேசிட்டு போயிடலாம், அடுத்து வருவாங்க பேசிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். யாராவது ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணால் கூட ரீடேக் பண்ணணும். அப்படிங்கும்போது எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் அப்படியே சோகமாக எழுதிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் பார்த்தா சீரியஸாக கத்திட்டு இருக்காங்க, டக்குன்னு ரியாக்ஷன் மாற்றணும். எப்படி நான் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டே ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து படிச்சிருவாங்க? ஆமாம், ஃபஸ்ட்டே இங்கே காலையிலே ஸ்கிரிப்ட் வந்துடும். ஸ்கிரிப்ட் வந்து என்ன கதை, இன்னைக்கு என்ன சீனு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் அது கட்டாக போகாமல் நேச்சுரலாக ஏன் வருது அப்படின்னா, அந்த சீனை வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டு அதை ப்ராம்ப்ட் பண்ணி அதை சொல்றதை தாண்டி அந்த சீனை வந்து உள்வாங்கி நேச்சுரலா நாங்க நடிக்கிறனால தான் அது வந்து ஒரே டேக்ல ஃபுல்லா போகுது. இப்போ சீரியல் பேட்டர்னா இப்படி கட்டா நீங்க சொன்ன மாதிரி கட்டா இருக்கும், ஒரு கட்டு அப்படி இல்லை. இங்க ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க நடிச்சுட்டு அந்த ஃபுல் சீனை ஒரு ஃபேமிலியா எப்படி நாங்க இங்க பிஹேவ் பண்ணுவோமோ அந்த பிஹேவியர் அந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நேச்சுரலா வரதுதான். சூப்பர். நாங்க இங்க வரும்போது ரொம்ப இன்டென்ஸா எல்லாரும் வந்து ஒரு சீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னா, ஏன்னா வெளியில யாராச்சும் போறவங்க எங்க ஷூட்டிங் நடக்குது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிஜமாவே யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி இது நடந்திருக்கு. இந்த சீன் வந்து இப்படிதான் வரப்போகுது அப்படின்றது வந்து ஆக்சுவலா இங்க இருக்கிற ப்ராம்ப்டர்ஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கும் இந்த சீன் இப்படி ஒரு சண்டை சீன் வரப்போகுது அப்படின்னு தெரியும். எந்த இடத்துல யாரு கை வாங்குவா, எந்த இடத்துல யாரு அடிப்பாங்களா தெரியாதுல்ல. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து டேக்ல பண்றாங்களா இல்ல உண்மையாவே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் ஆயிருக்கு. ஓ இது டேக்கா, சரி நான் கூட தெரியாம கட்டு சொல்லிட்டு உண்மை நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கு. அப்ப இந்த ஒர்க்ல இருக்க சேலஞ்ச் என்ன? பிக்கெஸ்ட் சேலஞ்ச்? ஒரு சீன் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீனுமே இங்க ஒரு தியேட்டர் ஆக்ட் மாதிரி தான். நல்லபடியா அந்த சீன் நல்லபடியா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்துருச்சுன்னா வி ஆல் ஆர் சோ ஹாப்பி. பட் ஆனா எங்கேயாவது மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற பயம் மட்டும். மற்ற சீரியல்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணா இங்க வந்து அந்த ரிலாக்ஸேஷன்றதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சீன்ல கிடையாது. வி ஹேவ் டு பி காஷியஸ். எல்லா சீனும் கரெக்டா பக்காவா வந்துடணும். ஆனா அதோட ஹாப்பினஸும் டபுள் தான். இப்ப ரீசெண்டா ஒரு சீன் வந்து வைரல் ஆச்சு. நீங்க பண்ண இந்த முடியை கட்டிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நீங்க பண்ண அந்த ஒரு சீக்வன்ஸே வந்து செமையா ட்ரெண்ட் ஆச்சு. அதனுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலா அந்த சீன் வந்துட்டு என்னன்னா, நான் சொன்னேன்ல கதிர அடிக்கிற சீன், அதுல வந்து அறிவுக்கரசி அடிச்சிருக்கலாம், ஏன் நீங்க அறிவுக்கரசி விட்டீங்கன்னு நிறைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த சீன் அறிவுக்கரசி அடிக்கிற சீன். அது எங்களுக்கு தெரியும் அடுத்தாச்சு, அதுக்கு அடுத்தது எடுத்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அது வந்து அடுத்த சீன்ல வந்த உடனே எல்லா மக்களும் அப்படி குதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க எல்லாரும். ஆனா இங்க வந்து நாங்க எல்லாரும் வந்து எல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பரா, அறிவுக்கரசியும் சரி நாங்களும் சரி, நாங்க 3 பேரும் சரி ரொம்ப பிளான் பண்ணி ப்ராப்பரா எடுத்தோம். ரொம்ப நல்லா வந்தது சீனு. கிட்டத்தட்ட சோசியல் மீடியாலேயே வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும். அண்ட் உண்மையாலுமே எதிர்நீச்சல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய புதுசா கத்துக்கிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படி நாங்க பார்வதியை வந்து இங்கேயும் பார்த்தது இல்லை. பட் இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்டா பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீ தொடர்ந்து பண்ணணும். ஆனா இதே மாதிரி அமைதியா இருக்கணும், அப்பப்போ கோவப்படணும். ஓகேவா? அமைதியா இருக்கணும், கோவப்படணும். பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டா, ரொம்ப வந்து பெருமையா இருக்கு என்னன்னா, எங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் ஒரு பொண்ணா மாதிரி இருக்காங்க. அதுக்கு என்னைக்குமே வந்து நன்றி கடன் வந்து சன் டிவிக்கு இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் பாப்ஸ். தேங்க்யூ ராகேஷ். வாயில இருந்து இவ்வளவு வார்த்தைகள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் தமிழால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப யார் கூட இருக்கோம்னா, சில பேர்த்த வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாம ஒரு பயம் வரும். சில பேர்த்துல வாய்ஸை கேட்டாலே பயம் வந்துடும். அப்படி ஆதி குணசேகரன் முன்னாடி நம்ம நிக்கிறதுக்கு எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார் உண்மையாலுமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோம், ஒரு சீக்வன்ஸை பார்த்தோம், ஒரு மாதிரி பதறி அடிச்சு போய் பயந்து நிக்கிறேன். அந்த ஒரு கம்பீர குரல் வந்து வாசல் வரைக்கும் எங்களுக்கு கேட்டுச்சு. உள்ள வந்து பார்த்தா பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எப்படி சார் இந்த குடும்பத்துல எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்?
மேனேஜ் பண்றது உண்மையிலேயே வந்து என்னையே அவங்க மேனேஜ் பண்றது கஷ்டம். அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சார். நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போதே வந்து அப்பா இவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாருமே யோசிச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம்மா. என்னென்ன நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன், வில்லனா பண்ணி எத்தனையோ பண்ணியிருக்கேன் இல்லையா. எல்லாத்தையும் தாண்டி இந்த எதிர்நீச்சல் என்னை கொண்டு ஒரு இடத்துல வைக்குவாருங்க. அந்த வில்லன் இடத்துல பார்க்குறான்னா நடிப்பை ரசிக்கிறாங்க. ஆனா என்ன சார் இந்த புடியானியே பண்ணுவிய அப்படின்னு பொம்பளைய குழந்தையெல்லாம் தஞ்சாவூர்ல திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அது ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட கிளம்பிக்கிட்டு இருக்கு, பை இப்போ சொல்றது மாட்டிக்கிட்டு அது சொல்லுது வீடியோ எடுத்துக்க வீட்டுல அந்த குணசேகரை வந்தா எங்க வேண்டாலும் அடிக்கணும் அப்படிங்குது. என்ன அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இம்பாக்ட் அந்த ஆதி குணசேகரன் அப்படி கேரக்டருக்கான பவர்ஃபுல் அதை அப்படியே கொடுத்துருக்கீங்க சார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ரைட்டர். நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அழகாக சூப்பராக கொடுத்துருக்கீங்களே. இப்போது இப்படி ஒரு விஷயத்தை கதையில் நீங்கள் அதை உள்வாங்கி எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இது ஓகே நமக்கு எப்படியே தோணும், நமக்குள்ளே இருக்க ரைட் வெளியே வந்து அப்பா இதெல்லாம் மாற்றிடலாமாப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நினைக்கவே மாட்டேன். நினைக்க மாட்டீங்க. எப்போவுமே நான் எழுத்தாளராக இருந்தேன். சினிமாவுக்குள்ளே வந்த பிறகு கேமராவுக்கு முன்னாடி நான் எழுத்தாளர் அதை மண்டியில் வச்சுக்கிறே மாட்டேன். என்ன வருது, பேப்பர் என்ன வருது, டைரக்டர் என்ன விரும்புகிறாரு, என்ன ஃப்ரேமுக்கு என்ன, நான் அதான் யோசிப்பேன். என்ன அதை பண்ணலாமே இப்படி அது பண்ணவே பண்ணல. சினிமாவிலையும் சரி இங்கேயும் சரி. எது கஷ்டம்? இது எழுதுறதா நடிக்கிறதா? இல்லை கஷ்டம்னா நம்ம மனசுக்கு ரெண்டுமே பிடிச்ச வேலை. சூப்பர். எழுத்து இருக்க எழுத்து வந்து அது வந்து ஒரு ஞானியின் தவணைகளுக்கு ஒப்பான ஒரு இடம். உட்கார்ந்து எழுதுனா நான் மட்டும்தான் இருப்பேன் அந்த உலகத்திலேயே. இங்கே வந்து என்னென்னா இவ்வளவு இதுகளோட வந்து தன்னை கேமராவுக்கு முன்னாடி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ ஆக்டர்ஸ் கூட நடிக்கிற போது அப்போவும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேரக்டர் தனியாக நான் எடுக்கிறேன், அதுக்குள்ளே நான் மட்டும் இருப்பேன். இல்லை அது கரெக்டு சார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் சோஷியல் மீடியாவில் எங்கே பக்கம் திரும்பினாலும் வந்து அவங்களோட கேரக்டருக்கான ஒரு வெயிட் இருக்குது. சினிமாவில் வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோயின்ஸுக்கு வந்து அப்பா இவர் அப்பாவாக இருந்தாருன்னா அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுப்பா, அவர்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா. அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளோட எதிர்நீச்சல்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் மைண்டுக்குமே நீங்கள் தான் உங்கள் ஃபேஸ் தான் வரும். உங்ககிட்ட இருந்து பேசுறதுக்கே வந்து பதட்டப்படுவாங்க. அப்படி வெளியே ஏதாவது ஒரு ஃபேன் மூமெண்ட் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து பேசுறதுக்கு பதட்டப்பட்டு பேசி அது நிறையா அது என்னென்னா இது இங்கே தெருவில் எங்கே கூட்டத்தில் எங்கேயா பாருங்க இவர் தான் ஆதி குணசேகரன் தெரிஞ்ச உதவுகளுக்கு. ஆதி குணசேகரன் தெரிஞ்சதில்ல அப்படியே வருவாங்க. நான் என்னை பார்த்தவன் அவங்க பதறி போய் தான் வருவாங்க. நான் இல்லை அப்படின்னு வேணுமாங்க உடனே அவங்க உணவு மாறி நம்ம மேல ஒரு பெரிய பிரியப்பட்டு வச்சிருக்கீங்க. ஆமா நான் மிரட்டி வச்சிருக்கேன். வந்ததுல இருந்து எல்லார்ட்டையும் நாங்க கேக்குறோம், ஏதாவது சொல்லுங்க அடுத்தடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் எதிர்நீச்சல்ல அப்படின்னு. யாரும் சொல்ல முடியும் பாருங்க, வரும்போது பாருங்க நீங்களாச்சும் ஏதாவது அப்படியே சொல்லி விடுங்க எங்களுக்கு. நான் சொல்லலாமா? தப்புல சொல்லக்கூடாது சார். உண்மையாலுமே இன்னும் ஒண்ணு என்ன வரப்போறோம் எனக்கே தெரியாது. பேப்பர் ஒரு நடிப்பேன். இன்னும் ஒண்ணு தெரியுமா, இங்க இவ்வளவு நாள் ஆச்சுல சார் ஒன்லைன் என்ன கதை எப்படி போக போகுது, இந்த கேரக்டர் என்ன ஆகும், நான் இதுவரை சார்ட்டு கேட்டது.